கோவிட்ன்ற வைரஸோட அலை வந்து இப்பதான் அடிச்சு ஓஞ்சிச்சு. அதுக்குள்ள இன்னொரு வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகலான்ற ஒரு கணிப்பு சொல்லுது. இந்த வைரஸ் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹேண்டா வைரஸ். இந்த வைரஸ் வந்து கோவிட் மாதிரி புது வைரஸ்லாம் கிடையாதுங்க. இது வந்து காலகாலமா இருக்கக்கூடிய வைரஸ். இது எது மேல இருக்கும்னா அனிமல்ஸ் லைக் ரேட் அண்ட் ரோடன்ஸ் அப்படின்னா எலி, அணில் இந்த மாதிரி அனிமல் மேல இருக்கக்கூடிய வைரஸ். அப்பனா இது வந்து ஹியூமன் மேல இது வரைக்கும் பரவாம இருந்திருக்கு. இப்ப இது வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா இந்த வைரஸ் வந்து மியூட்டேஷன் ஆயிருக்கு. மீன்ஸ் இப்போ கோவிடோட வைரஸ் வந்து வெவ்வேறு வளர்ச்சி அடைஞ்சிச்சுல போக போக அந்த மாதிரி இந்த வைரஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சு இது வந்து ஹியூமன் மேல டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. டச் கண்ட்ரிஸ் இந்த கப்பல் வந்து அர்ஜென்டினால இருந்து கிளம்பின க்ரூஸ் ஷிப்ல மேல பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த க்ரூஸ் ஷிப் வந்து April 1, 2026 வந்து பயணம் செய்யுது வித் 170 பேசஞ்சர்ஸ் பிளஸ் 70 crew மெம்பர்ஸோட. அப்ப இந்த டச் கப்பலுக்கு வந்து இந்த வைரஸ் வந்து எஃபெக்ட் பண்ணிருக்கலாம் பிகாஸ் ஆஃப் ரேட் டிராப்பிங்ஸ். ரேட் டிராப்பிங்ஸ்னா ஒன்றும் இல்லை, ரேட்டோட எச்ச இந்த மாதிரி. இந்த வைரஸை வந்து ஹெச்பிஎஸ்ன்னு சொல்றாங்க. தட் இஸ் ஹேண்டா வைரஸ் பல்மனரி சிண்ட்ரோம். இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் லங்ஸை தான் வந்து போய் அட்டாக் பண்ணுமா, மீன்ஸ் பிரீதிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளூ மாதிரி ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைஃப் த்ரெட்டனிங்காக கூட மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே மானிட்டர் பண்ணிட்டு வரும். இப்போதைக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஷிப்ல டிராவல் பண்ணியிருப்பாங்களே அவங்களெல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணி யார் யார் காண்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஷிப்ல இருக்கிற ஃபுட்டு அண்ட் வாட்டர் இந்த கண்டிஷன்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணிட்டு வராங்க. ஏர்போர்ட்ஸ் அண்ட் போர்ட்ஸ் இன்டர்நேஷனல்லாம் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு இருக்கிற கன்சர்ன் என்னன்னா இந்த சடன் அவுட் பிரேக் வந்து ஒரு குளோபல் ஹெல்த் த்ரெட்டா மாறிடக்கூடாது. ஏன்னா இந்த வைரஸ்க்கு வந்து வேக்சினேஷனே கிடையாது. அதோடு சேர்த்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷனால டெத்ஸும் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வைரஸை பத்தி டாக்டர்ஸ் வந்து இன்னும் வீடியோஸ் வந்து நிறைய போடணும். ஸோ தட் எல்லா மக்களுக்கும் வந்து விழிப்புணர்வு ஜாஸ்தி ஆகும். ரெண்டாவது நம்மளும் கொஞ்சம் காஷியஸா இருப்போம் நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.